எல்லோருக்கும் வணக்கம். இந்த கதை மரியாதைக்குரிய அமுதகுமார் எழுதிய இன்னார்க்கு இன்னார் என்று. இந்த மாதிரியான பழைய நாவல்களை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விடிந்தது. போர்வையை விலக்கினாள் சுரபி. விலகியிருந்த நைட்டியை ஒழுங்கு பண்ணி கொண்டாள். 2 உள்ளங்கைகளையும் அழுத்தி தேய்த்து சூடாக்கினாள். சூடான அந்த கைகளை கொண்டு முகத்தை மசாஜ் செய்தாள். சுறுசுறுப்பு தானே அவள் மேனியில் அமர்ந்து கொண்டது. படுக்கையை விட்டு எழுந்து தன் வேலைகளில் கவனமானாள். சுரபிக்கு 22 வயது. எடுத்து எழுதியது போன்ற புருவங்கள், சின்ன நெற்றி, சுருண்ட தலைமுடி, சிவந்த கன்னங்கள், கோவை பழத்தை ஒட்டியது போன்ற உதடுகள், இருந்தும் இல்லாதது போன்ற இடை, தேக்கு மரத்தில் செதுக்கியது போன்ற வழவழப்பான தேகம், மேனி எங்கும் வெண்ணெய் பூசிக்கொண்டு பூசிய வழுக்கு போன்ற பளபளப்பு, பார்ப்பவர்களை மறுமுறை திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு அழகு. ஆண்களின் பார்வையில் ஒரு கிரக்கத்தையும் பெண்களின் பார்வையில் ஒரு பொறாமை எண்ணத்தையும் தூண்டும் அப்படி ஒரு அழகு. பல் துலக்கி முகம் கழுவி குளிக்க போனாள். குளித்து முடித்து ஆடை மாற்றினாள். காப்பியை குடித்த சுரபி தன்னை அலங்கரித்து கொண்டாள். பூஜை அறையில் தீபம் ஏற்றி விழுந்து வணங்கினாள். எல்லா செயலிலும் அப்படி ஒரு அவசரம். அம்மா, டிஃபன் ரெடியா? குரல் கொடுத்து கொண்டே டைனிங் ஹாலுக்கு வந்தாள். முதல்ல டைனிங் டேபிளை பாரு. சந்தியா கிச்சனில் இருந்து குரல் கொடுத்தாள். ஏற்கனவே அங்கு சூடான இட்லி பரிமாறப்பட்டிருந்தது. வாவ், மம்மின்னா மின்னல்னு அர்த்தம். சும்மா ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேணாம், முதல்ல சாப்பிடு சொல்லிக்கொண்டே சந்தியாவும் டைனிங் ஹாலுக்கு வந்தாள். சுரபி மின்னல் வேகத்தில் கிளம்பிக் கொண்டிருந்தாள். டைனிங் டேபிளில் வைத்த இட்லியை பீத்து போடும் வேகத்தை கொண்டே சந்தியா புரிந்து கொண்டாள். ஆஃபீஸில் தலைக்கு மேல் வேலை வைத்திருக்கிறாள். சந்தியா விடவில்லை, கேட்டாள். என்ன சுரபி, ஒவ்வொரு நாளும் அப்படி என்ன அவசரம்? சாப்பிடும்போது கொஞ்சம் நிதானமாக சாப்பிட்லாம்ல. சாப்பிட்டது உடம்புலே ஒட்டாது. எப்படிமா ஒட்டாமல் போகும்? பாருங்க, நல்லா உடம்பில் ஒட்டி தானே இருக்குது. இட்லி உள்ளே போகுது. கிண்டலா? இல்லைம்மா, உண்மையை தான் சொன்னேன். உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை மிஸ்ஸஸ் மந்திரமூர்த்தி. ஆரம்பித்து விட்டாள். இனி வாராமல் விடமாட்டாள். இனி சுரபியிடம் பேசி ஜெயிக்க முடியாது. சந்தியா பின்வாங்கினாள். மகளை பார்த்து கையெடுத்து வணங்கினாள். உன்னோட பேச எனக்கு முடியாது சாமி. எதுக்கு அறக்க பறக்க கிளம்புறேன்னு கேட்டேன் தாயே. ஆஃபீஸில் ஆடிட்டிங் போயிட்டுருக்குமா? இன்னும் 10 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். ஆடிட்டிங் நடக்காத மற்ற நாளிலும் நீ இப்படி தான் ஓடிட்டுருக்க. என்னம்மா செய்ய? கை நீட்டி கை நிறைய சம்பளம் வாங்குறல்ல, தோப்பு கர்ணம் போட்டு தான் ஆகணும். அதான் பேசாமல் வேலையை விட்டுடுன்னு பலமுறை சொல்லிட்டேன். அம்மா, எதுக்கு எடுத்தாலும் வேலையை விட்டுடுன்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அந்த தப்பை செய்ய மாட்டேன். என்னால் சும்மா இருக்க முடியாது. நல்ல சம்பளம் வாங்க நாயாக ஓடி தான் ஆகணும். இது ப்ரைவேட் கம்பெனி ஜாப், அப்படி தான் இருக்கும். அப்பாவை போல் அரசாங்க உத்தியோகமாக பார்த்துட்டு இருக்கேன். ரிட்டையர்டு ஆனதும் பாருங்க, பென்ஷன் வாங்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். தன் மகள் வாருவதை கேட்டதும் ஹாலில் பேப்பர் படித்து கொண்டிருந்த மந்திரமூர்த்தி சட்டென திரும்பினார். என்ன ஏமா வம்புக்கு இழுக்கிற? என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என் பாட்டுக்கு இருக்கேன். என்னப்பா வேலை பார்க்குறீங்க சொல்லுங்க. எவ்வளவோ வேலை இருக்குது, அதையெல்லாம் பட்டியல் போட முடியாது. நான் சொல்கிறேன், சொல்லு பார்க்கலாம். டிவியில் ஒரு நியூஸை விடாமல் பார்ப்பது, பேப்பர் எடுத்து வச்சா வரி விளம்பரத்திலிருந்து ஒரு நியூஸையும் விடாமல் படிக்கிறது. இல்லை எப்படிப்பா? அதுக்கும் ஒரு திறமை வேணுமா? என்ன திறமை? பேப்பரில் அத்தனை நியூஸையும் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? எங்கே ஒரு நாள் எல்லா நியூஸையும் படித்து சொல்லு பார்க்கலாம். என்னால் முடியாதுப்பா. தோல்வியை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். அப்புறம் எனக்கு எதுக்கு வம்பு கிழித்த? இதோ உங்கள் மனைவியை கேளுங்க, எதுக்கு நான் அவசரமாக ஆஃபீஸு ஓடுறேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. சந்தியா, இனி நீ சுரபியை கேள்வி மேல் கேள்வி கேட்கவே கூடாது. கேட்டால் என்ன வம்பு கிழக்கிறா பார். பொய்யான கோபம் கொண்டார் மந்திரமூர்த்தி. கரெக்ட், அந்த பயம் இருக்கணும். இந்த சுரபிக்கிட்ட வச்சுக்கிட்டா தப்பிக்கிறது கஷ்டம்னு நினைக்கணும். மகள் பேசுவதை மந்திரமூர்த்தியும் சந்தியாவும் ரசித்தனர். மகள் பேசினால் மறு பேச்சு கிடையாது. காரணம் தவப்புதல்வி. மந்திரமூர்த்தி சந்தியா தம்பதியினருக்கு திருமணமாகி 6 வருட காலம் குழந்தை இல்லை. போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, பார்க்காத ஜோதிடம் இல்லை. ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருப்பதாகவும் குரு பகவான் பலவீனமாக இருப்பதால் சஷ்டி விரதம் இருந்து திருச்செந்தூர் போய் வழிபாடு செய்ய சொல்லி ஒரு ஜோதிடம் பரிகாரம் சொன்னார். அதன்படி சஷ்டி விரதம் இருந்து தவமிருந்து பெற்ற குழந்தை. சுரபி இருக்கும் இடம் எப்போதும் கலகலப்பாக இருக்கும். எந்த விஷயத்திற்கும் கோபமே படமாட்டாள். அவள் பள்ளியில் படித்த போவதாகட்டும், கல்லூரியில் படித்த போதாகட்டும், அவளை சுற்றி ஒரு நட்பு வட்டம் இருக்கும். சுரபி அடிக்கும் டைமிங் ஜோக்கை ரசிக்கவே அவளை ஒரு கூட்டம் சுற்றி வளைத்து கொள்ளும். யாரையும் எதற்காகவும் பகைத்து கொள்ள மாட்டாள்.
எந்த நிலையில் யார் என்ன கேட்டாலும் சிரித்துக்கொண்டே பதில் சொல்லிவிடுவாள். மிகவும் சிக்கலான சூழ்நிலையில் புன்னகைத்தே மழுப்பி விடுவாள். தோல்விக்கும் துவண்டு போக மாட்டாள், வெற்றிக்கும் கொண்டாட மாட்டாள். ஏமாந்தால் வார்த்தையால் யாரையும் வாரியும் விடுவாள். அப்போதும் எதிராளியின் மனம் புண்படாத மாதிரி நடந்து கொள்வாள். சாதுரியசாலி, தைரியசாலி, எதையும் பெரிதாக எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய மாட்டாள். சாப்பிட்டு முடித்து எழுந்த சுரபி லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டாள். அம்மா பாய், அப்பா சியூ. கால்களில் செருப்பை நுழைத்து கொண்ட சுரபி ஸ்கூட்டியை கிளப்பிக்கொண்டு புயலாக புறப்பட்டாள். மகள் ஆபீஸுக்கு கிளம்பி போனதும் மந்திரமூர்த்தியின் மனசுக்குள் கவலை மேகம் வந்து சூழ்ந்து கொண்டது. சந்தியா, என்னதான் சொல்றாங்க உங்க அண்ணி? நேற்று திருமூர்த்தி டாக்டர் மகன் தினேஷ் கல்யாணத்தில் எல்லோரும் என்னை பிடிச்சிட்டாங்கம்மா. எதுக்கு? சுரபிக்கு எப்போ கல்யாணம் செய்வதா உத்தேசம்னு கேட்டாங்க. என்னால் பதில் பேசவே முடியல. நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, மச்சினன் பையன் ஃபாரின்லேருந்து வந்ததும் கல்யாணம்னு. அதை உங்கள் அண்ணியை உறுதிப்படுத்தணும் இல்லையா? இதில் உறுதிப்படுத்த என்னங்க இருக்குது? சுரேஷுக்கு தான் சுரபின்னு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? அப்புறம் என்ன? இந்த காலத்து பசங்க விஷயத்தில் எதையும் நம்ம முன்கூட்டியே முடிவு பண்ணக்கூடாது. அதுக்காக என்னென்ன செய்ய சொல்கிறீங்க? உங்கள் அண்ணிக்கிட்ட பேசிப்பாரு. என்னங்க இது புதுசாக இருக்குது? இதில் என்ன புதுசு பழசுன்னு? பொண்ணை வச்சிருக்கிற நாம எப்படிங்க போய் மாப்பிள்ளை வீட்டில் சம்மந்தம் கேட்பது? அவங்க வேணால் முதல்ல போய் கேட்கட்டுமே. அட, சொந்தத்தில் என்ன ஈகோ வேண்டி கிடக்கு? என்ன செய்யட்டும்? எதுக்கும் ஒரு வார்த்தை லக்ஷ்மியை கேட்டுப்பாரு. சுரபிக்கும் வயசு போயிட்டே இருக்குல்ல, எப்போ கேட்கட்டும்? அதுக்கு என்ன நாள் கிழமை பார்த்துட்டு இப்போவே கேட்டுப்பாரேன். என்னதான் கணவன் தைரியப்படுத்தினாலும் சந்தியா சற்று தயங்கத்தான் செய்தாள். என்னதான் உறவு என்றாலும் வலியை போய் கேட்பது எப்படி? மும்மூர்த்தி அண்ணன் உயிரோடு இருந்தால் கூட ஒரு சொந்தத்தோடு அண்ணன் என்ற முறையில் கேட்டிருக்கலாம். சண்டை கூட போடலாம், உரிமை இருக்கும். இன்னுமா தயக்கம்? இல்லைன்னா நானே லக்ஷ்மியை ஃபோன் செய்து கேட்குறேன். ஃபோனை எடுத்த கணவனை சந்தியா தடுத்தாள். வேண்டாம், நானே கேட்குறேன். செல்ஃபோனை எடுத்து லக்ஷ்மிக்கு அழைப்பு கொடுத்தாள் சந்தியா. சந்தியா அழைப்பு கொடுத்து நீண்ட நேரம் ரிங் போயிற்று. சந்தியாவுக்கு சந்தேகம் எழுந்தது. லக்ஷ்மியின் செல் நம்பர் மாறிவிட்டதோ? நீண்ட நாட்களாக தொடர்பும் இல்லை. பேசாமல் நேரில் போய் பார்த்துவிட்டு வந்து விடலாமா? நல்ல வேலை, நம்பர் மாறவில்லை. மறுமுனையில் செல்ஃபோனை எடுத்தாள் லக்ஷ்மி. ஹலோ அண்ணி, நான் சந்தியா பேசுகிறேன். ரொம்ப நாளாக பேச்சே காணோம், எங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? அது எப்படி மறக்க முடியும்? உங்களையும் மறக்கவில்லை, சுரபியும் மறக்கவில்லை. சுரபி எப்படி இருக்கா? சுரபி நல்லா இருக்கா. நீங்கள் தான் பதில் பேச மாட்டேன்றீங்க. என்ன சொல்கிற சந்தியா? என்ன நீ தெரியாத மாதிரி பேசுகிறீங்க? நீ என்ன பேசுகிறன்னு உண்மையிலேயே எனக்கு புரியல சந்தியா. விஷயத்தை சொல்லு, அப்புறம் நான் பதில் சொல்கிறேன். சுரபிக்கும் வயசு போயிட்டே இருக்குது. அதுக்கு எங்கள் அண்ணன் உயிரோடு இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு சுரபிக்கும் சுரேஷுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணட்டும்? சுரேஷ் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பார்த்துக்கங்க நீ, வெளிநாட்டில் வேலை பார்க்குற பையன் எங்காவது வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்க போகிறான். ச்சே, வாயை கழுவு சந்தியா. என் பையன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். ஒரு பேச்சுக்கு சொன்ன அண்ணி, அதுக்குள்ளே கோவிச்சுக்காதீங்க. பின்ன என் பையனை பற்றி விளையாட்டுக்கு கூட நீ அப்படி சொல்லக்கூடாது. அது என்னால் தாங்கிக்க முடியாது. அண்ணி, எங்கள் அண்ணன் மகன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. உண்மைதான், அப்படித்தான் நல்லவனாக வளர்த்துருக்கேன். அந்த நல்லவன் எங்கள் வீட்டுக்கு மருமகனாக வரணும். எங்கள் எல்லோருக்கும் அதுதான் ஆசை. நீங்கள் சுரேஷை கேட்டு சொன்னீங்கன்னா சுரபியை பிடிச்சு கட்டி வச்சிடலாம். கொஞ்சம் டைம் கொடு சந்தியா. கல்யாணத்தை பற்றி பேச்சு எடுத்தாலே சுரேஷ் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான். எங்கள் அண்ணன் பையன், எனக்கு முழு உரிமை இருக்கே. நானே கூப்பிட்டு சுரேஷிடம் பேச முடியும். ஆனால் அது முறையில்லாத செயலாச்சே. அப்படியெல்லாம் வேணாம். சுரேஷிடம் பேசிட்டு நானே சொல்கிறேன். அவன் சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். சந்தோஷம் அண்ணி, சீக்கிரம் ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்கள். அவசியம் சொல்கிறேன். உங்களை விட எனக்கும் ஆசை தான் சுரபி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு. நல்ல பதில் வரும். சந்தோஷம் அண்ணி, நான் மறுபடியும் பேசுகிறேன். ஃபோனை வைத்துவிட்டு நகர்ந்த லக்ஷ்மியை அருகில் இருந்த ருக்மணி கேட்டாள். யார் ஃபோனில்? சந்தியாவா? ஆமாம் ருக்மணி. என்ன, சுரேஷ் கல்யாண விஷயமா? ஆமாம் ருக்மணி. எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போதே சுரபியை சுரேஷுக்கு கட்டி வைக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார். தங்கச்சி உறவு நிலச்சிருக்கணும்னு அவருக்கு மனசு நிறைய ஆசை. எல்லாம் நல்ல விஷயந்தான். நானும் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்து 1 வருஷம் ஆச்சு. உங்கள் குடும்ப விஷயத்தை எல்லாம் என்கிட்ட அப்பப்போ சொல்லியிருக்க. நாம் 2 பேரும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படித்து ஒரே சமயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 24 வருஷத்துக்கு பிறகு நாம் இப்போது 2 பேரும் பக்கத்து வீட்டில் வருவோன்னு கனவுல கூட நினச்சதில்லை. ஆமாம் ருக்மணி, நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். யாரை சேர்த்து வைக்கணும், யாரை பிரித்து வைக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும். ஆச்சரியந்தான்.
லக்ஷ்மியும் ருக்மணியும் பாலிய வயதில் ஒரே வீட்டில் குடியிருந்தார்கள். ஒரே பள்ளியில் படித்தார்கள். இருவரும் சைக்கிளில் ஒன்றாக பள்ளிக்கு சென்று வருவார்கள். +2 முடித்ததும் அடுத்தடுத்து இருவருக்கும் திருமணம் முடிந்தது. அன்றைய நாளில் பெண்கள் கல்விக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. லக்ஷ்மியை பிஸ்னஸ்மேன் மும்மூர்த்திக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். தொழிலில் மிகவும் உயர்ந்த நிலைக்கு வந்தார் மும்மூர்த்தி. லக்ஷ்மி மும்மூர்த்தி தம்பதிக்கு பிறந்தவன் தான் சுரேஷ். அதன் பிறகு மும்மூர்த்தியின் தங்கை சந்தியாவுக்கு திருமணம் முடித்தார்கள். சுரபி பிறந்தாள். மும்மூர்த்திக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை கொட்டி வைக்க இடமில்லை. சுரபியை தன் வீட்டு மருமகளாக கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றி பார்க்கத்தான் காலன் இடம் தரவில்லை. சுரேஷ் கல்லூரியில் படிக்கும்போதே சாலை விபத்தில் மும்மூர்த்தி இறந்து விட்டார். குடும்பமே அதிர்ந்து போனது. தந்தை செய்த பிஸ்னஸில் தலையிட்டு செய்ய விரும்பாமல் சுரேஷ் படித்து வேலைக்கு போனான். அமெரிக்காவில் வேலை கிடைக்கவும் கிளம்பினான். லக்ஷ்மிக்கு விருப்பமில்லை. சுரேஷ், நல்ல யோசனை பண்ணி முடிவேடு. எதுக்குமா? வெளிநாடு போய் தான் வேலை பார்க்கணுமா? எதுக்கு கஷ்டப்படணும்? என்னம்மா கஷ்டம்? சாப்பாட்டிலிருந்து எல்லாமும் தான். எல்லாவற்றிலும் காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டி வரும். நம்ம நாட்டோட சுதந்திரமும் அங்கே இருக்காது. அப்படி இல்லைம்மா, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போய் வெளிநாட்டில் வேலை பார்த்தால் நல்ல நிலைக்கு வந்துடலாம். சுரேஷ் தீர்க்கமாக நின்று தன் எண்ணத்தை சாதித்து விட்டான். அவன் வெளிநாடு சென்ற பிறகு லக்ஷ்மி தனிமையாகி போனாள். ஏறக்குறைய மனநிலையே பாதிக்கும் அளவிற்கு அந்த தனிமை வாட்டியது. அந்த சூழ்நிலையில் எதேச்சையாக பக்கத்து வீட்டுக்கு குடிவந்தாள் ருக்மணி. அரசாங்க வங்கியில் வேலை பார்த்த உயர் அதிகாரி வெங்கடாச்சலத்துக்கு ருக்மணியை கட்டி கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு இந்துமதி என்ற ஒரே பெண். அவளையும் கட்டி கொடுத்தாயிற்று. வெங்கடாச்சலத்துக்கு கோவைக்கு மாற்றலாகி வரவும் வாடகைக்கு வீடு பார்த்து பால் காய்ச்சினார். அன்றுதான் தெரியும் பக்கத்து வீட்டில் குடியிருப்பது லக்ஷ்மி என்ற விஷயம். பல வருஷங்களாக தொடர்பே இல்லாது போன நட்பு மறுபடியும் லக்ஷ்மிக்கும் ருக்மணிக்கும் இடையே மலர்ந்தது. அதிலிருந்து லக்ஷ்மிக்கு வாட்டி வந்த தனிமை காணாமல் போயிற்று. தோழிகளுக்கு இடையே பல விஷயங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அந்த நிலையில் ருக்மணி ஒரு யோசனை சொன்னாள். லக்ஷ்மி, எனக்கு ஒரு யோசனை தோன்றுது. என்ன? சுரபிக்கும் சுரேஷுக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணலாமே. அத்தை பொண்ணுக்கும் மாமா பையனுக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாங்களே. சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு அந்த காலத்தில் பெருசுங்க அப்படி சொல்லி வச்சாங்க. அப்போது பொருத்தம் பார்க்க சொல்கிறியா இருக்கு? ஆமாம், தங்க ஊசியாக இருந்தாலும் கண்ணில் குத்திக்கவா முடியும்? பொருத்தம், ஆயுள், புத்திரபாக்கியம், எதிர்கால பலன் எல்லாம் பார்க்கணும். அப்படியா? ஆமாம், உனக்கே இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ சீக்கிரம் நீ இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்ட. ஜாதகத்தை நம்பலாமா? சாஸ்திரம் பார்த்து அதையும் கடைப்பிடிப்பது ஒன்றும் தவறில்லையே. மழையில் நனைஞ்சிட்டு போகிறவனுக்கு குடை மாதிரி சாஸ்திரம். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? சின்ன வயசுலேருந்தே சுரேஷுக்கு சுரபிதான் முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் என்ன முடிவு பண்ணுவது? அவரவர் தலையெழுத்து என்ன முடிவு பண்ணியிருக்குன்னு ஒரு ஜோசியரிடம் ஜாதகத்தை கொடுத்து கேட்டு விடலாம். எந்த ஜோசியர்? எனக்கு மிகவும் வேண்டியவர், அண்ணா நகரில் இருக்கார். அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். சுரபி ஜாதகம் என்னிடம் இல்லையே. அதனால் என்ன? சுரபி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அனுப்ப சொல்லு. இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஜாதகத்தை கேட்டால் அவங்க சந்தேகப்பட மாட்டாங்களா? இதில் சந்தேகப்பட என்ன இருக்குது? கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இதை பார் லக்ஷ்மி, இது சுரேஷோட வாழ்க்கை. இப்போ சுரபியோட ஜாதகத்தை கேட்க சங்கடப்பட்டா அப்புறம் வாழ்க்கையெல்லாம் சங்கடப்பட வேண்டி வரும். ஒருவேளை ஜாதகம் பொருந்தாமல் போய்விட்டா விட்டது தொல்லைன்னு இருக்க வேண்டியது தான். அப்புறம் நாம் வேறு பொண்ணு பார்க்க வேண்டியது தான். சரி ருக்கு, எதுக்கும் உடனே வேணாம், 2 நாள் போகட்டும், ஜாதகத்தை கேட்டு வாங்கிடுறேன். அப்புறம் ஓ இஷ்டம். ருக்மணியின் யோசனை சரி என தோன்றவும் சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணும் முடிவுக்கு வந்தாள் லக்ஷ்மி. உடனே வேண்டாம் என்று 2 தினங்கள் தள்ளி போட்டாள். லக்ஷ்மி மிகவும் தயங்கினாள். இத்தனை காலத்துக்கு பிறகு எப்படி சுரபி ஜாதகத்தை கேட்பது? பின் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள். சுரேஷ் சுரபி திருமணம் பற்றி பேச 2 நாட்களுக்கு பிறகு லக்ஷ்மி ஃபோன் செய்தாள். அந்த நேரத்தில் சந்தியா மட்டும் வீட்டில் இருந்தாள். லக்ஷ்மியின் அழைப்பை அறிந்ததும் சந்தியா துள்ளி எழுந்தாள். கடவுளே, அண்ணியிடமிருந்து ஒரு நல்ல பதிலாக வரணும். சந்தியா சந்தோஷம் நிரம்பி வழிய ஃபோனை எடுத்தாள். அண்ணி சொல்லுங்க, சுரேஷ் சம்மதம் சொல்லிட்டானா? இன்னும் நான் சுரேஷ்கிட்ட பேசலை சந்தியா. ஏன் அண்ணி, எதுக்காக தயங்குறீங்க? கல்யாண விஷயத்தில் அவசரப்படக்கூடாது, நிதானமாக தான் முடிவு எடுக்கணும். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க. நான் கேட்டால் கோச்சிக்கக்கூடாது. உங்கள் மேல் எனக்கு கோபமே வராது. கேளுங்க, எதுவாக இருந்தாலும் கேளுங்க. சுரபியோட ஜாதகம் வேணுமே. அண்ணி, எதுக்கும் சுரபியோட ஜாதகத்தை கொடுங்க. சுரேஷ் ஜாதகத்தோடு வச்சு பொருத்தி பார்த்துடலாம். என்ன நீ புதுக்கதையாக இருக்குது?
எது புதுக்கதை? ஜாதகம் எதுக்கு பார்க்கணும் இப்போது? என்னதான் முறை பையன் முறை பொண்ணுமா இருந்தாலும் ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது நல்லது இல்லையா? சந்தியாவுக்கு பொசுக்கென்று போனது. என்ன லக்ஷ்மி அண்ணி புது மாதிரியாக பேசுகிறாள்? ஜாதக பொருத்தம் பார்க்கணுமாமே? ஜாதகத்தில் எதுவும் தடை இருந்து விட்டால் இது நாள் வரை கண்ட கனவு என்ன ஆகும்? சுரபிக்கு சுரேஷ் தான் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாயிற்று. கற்பனை கோட்டையை கட்டி வைத்தாயிற்று. அந்த கற்பனை கோட்டையை மணல் கோட்டையாக சரிந்து விடுமோ? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் தனக்கு இல்லையே. அதைவிட சுரபிக்கு அவள் வெளியில் சொல்வதில்லை என்றாலும் மனசுக்குள் ஒரு கோட்டையே கட்டி வைத்திருக்கிறாள். அந்த உணர்வுகள் சந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும். சின்ன வயதிலிருந்தே சுரேஷ் என்றால் சுரபிக்கு ஒரு ஈர்ப்பு. காதல் என்று சொல்ல முடியாது. சுரேஷ் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஜாதகத்தின் மீது பழி போட்டுவிட்டு நாளைக்கு இந்த சம்பந்தம் நின்றுவிட்டால் சுரபி எப்படி தாங்கிக் கொள்வாள்? தவித்து போனாள் சந்தியா. எனவே விடவில்லை. மீண்டும் லக்ஷ்மியை பிடித்து கொண்டாள். அண்ணி, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சொல்லு சந்தியா. சின்ன வயசுலேருந்தே சுரபிக்கு சுரேஷ் தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணினது தானே? ஆமாம். சுரேஷ் சுரபின்னு வரிசையில் பேர் வச்சதே எங்கள் அண்ணன் தானே. அதில் என்ன சந்தேகம்? அதான் அண்ணி, 2 பேருக்கும் பேர் பொருத்தம் நல்லா இருக்குது. அப்புறம் எதுக்கு ஜாதக பொருத்தம்? இத்தனை காலமும் நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளாகவே அவங்க 2 பேருக்கும் ஜோதிட ரீதியில் பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்யலான்னு தோணுது. எனக்கு ஒரு விதத்தில் அச்சமாக இருக்குது அண்ணி. இதில் பயப்பட என்ன இருக்குது சந்தியா? ஒரு முடிவு எடுக்கும் முன் பல முறை யோசிப்பதில் என்ன தவறு? தவறு இல்லை தான் என்றாலும் மறுபடியும் தயங்க வேணாம். என் மனசுக்கு ஜாதகம் பார்த்து செய்யலாம்னு தோணுது. ஜாதகம் பொருந்தாமல் போனால் என்ன பண்ண முடியும்? என்னால் தாங்கிக்க முடியாது அண்ணி. சொல்லுங்க, எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? ஜாதகம் சரியாக பார்க்காமல் கல்யாணம் செய்து தான் என்னோடய வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு ஒரு பயம். நடந்த கதையை பேசி என்ன செய்கிறது? நடக்க போகிற கதையை பார்க்கணும் இல்லையா? அதுவும் நல்ல விதமாக அமையணும் இல்லையா? நடப்பது எல்லாம் நல்ல விதமாக இருக்கும். அதில் என்ன சந்தேகம்? லக்ஷ்மி பதில் சொல்லவில்லை. சந்தியாவுக்கு மனசு கேட்கவில்லை. உண்மைதான். மும்மூர்த்தி லக்ஷ்மி தம்பதியினருக்கு சுரேஷ் ஒரே பையன். மும்மூர்த்தியின் ஒரே தங்கை சந்தியா. அவளிடம் மிகவும் பாசமாக இருந்தார் மும்மூர்த்தி. மும்மூர்த்தியும் சந்தியாவும் சிறுவயதாக இருக்கும் பொழுதே அவர்களுடைய தந்தை இறந்துவிட்டார். எனவே ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து சந்தியாவை வளர்த்தது மும்மூர்த்தி தான். தங்கையின் வீட்டு உறவு விட்டு போய்விடக்கூடாது என்று தன் ஒரே மகன் சுரேஷுக்கு சுரபியை கட்டி வைக்க வேண்டும் என்ற விருப்பமும் மும்மூர்த்திக்கு இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக மும்மூர்த்தி இறந்து விட்டார். சுரேஷும் வெளிநாட்டில் வேலை கிடைக்க போய்விட்டான். இந்த நிலையில் லக்ஷ்மி வேறு ஜாதக பொருத்தம் பார்த்தாக வேண்டும் என்கிறாள். என்ன நீ ஃபோனில் பதிலையே காணோம்? எதுக்காக பொருத்தம் பார்க்கணும்? ஒரு முறை ஜாதகம் பார்த்து விட்டால் நல்லதுன்னு மனசுக்கு தோணுது. என்ன நீ ஜோசியத்தை அவ்வளவு தூரம் நம்புறீங்க? எனக்கும் ஆரம்பத்தில் எல்லாம் ஜோசியத்தில் அவ்வளவா நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. உங்கள் அண்ணன் இருந்த பிறகு அவரோட ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்தபோது தான் பித்ருதோஷம் இருந்ததாகவும் அதை முன்னமே பார்த்து பரிகாரம் பண்ணியிருந்தால் அவர் தப்பிச்சு இருப்பார்னு சொன்னாங்க. சந்தியா கண் கலங்கினாள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அதை நினச்சாலே மனம் பதற்றமாகுது. அந்த பயம்தான் எனக்கும். வாழப்போகிறவங்க நல்லா இருக்கணுமே, அதுவும் ஆயுள் பலம் வலுவாக இருக்கணுமே. முடிந்து போன கதையை எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு மனசை கெடுத்துக்கணும்? எங்கள் அண்ணனோட இழப்பை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அண்ணி. சந்தியாவிற்கு துக்கத்தில் வார்த்தைகள் வந்து தொண்டையை அடைத்து கொண்டன. எவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவர் மும்மூர்த்தி. இயற்கை அவரை வாழ விடவில்லையே. அவர் உயிரோடு இருந்திருந்தார் எவ்வளவு ஒத்தாசையாக இருந்திருக்கும். கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டதே. அழுகையை அடக்க முடியாமல் தேம்பினாள். சந்தியாவின் துக்கத்தை உணர்ந்த லக்ஷ்மியும் மனமுடைந்து போனாள். என்ன செய்யறது சந்தியா? உங்கள் அண்ணன் இப்படி ஒரு சூழ்நிலையில் இல்லையேன்னு நினைக்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கே. சாரி அண்ணி, உங்களையும் சேர்த்து அழ வச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடு. அதனால தான் ஆரம்பத்திலே ஜாதகத்தை பார்த்து விட்டால் இது நல்லது இல்லையா? நம்மளுக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். லக்ஷ்மி விடாப்பிடியாக நின்றாள். மேலும் முரண்டு பிடிக்க சந்தியாவுக்கு மனசு வரவில்லை. அண்ணி, எதுக்கும் சுரபியோட அப்பா வெளியில் போயிருக்கார். சுரபியோட ஜாதகம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவரிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஓகே, அண்ணா வந்ததும் அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஜாதகத்தை அனுப்பிவை. ஃபோனை வைத்து விட்டாள் லக்ஷ்மி. அருகில் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த ருக்மணி விடவில்லை. பிடித்து கொண்டாள். சந்தியாவிடம் பேசிட்ட, என்ன சொல்கிறாங்க? சந்தியா ஜாதகத்தை அனுப்ப யோசிக்கிறாங்க. மந்திரமூர்த்தி அண்ணன் வெளியே போயிருக்காராம். அவர் வந்ததும் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. விட வேணாம், எப்படியும் ஜாதகத்தை வாங்கிடு, பொருத்தம் பார்த்துடலாம். சரி ருக்கு, உன்னோட விருப்பப்படியே செய்கிறேன். அதே சமயம் சுரபி வீட்டில். வெளியில் போய் வீட்டிற்கு திரும்பிய மந்திரமூர்த்தியை பிடித்து கொண்டாள் சந்தியா. என்னங்க,
எங்கள் அண்ணி மாறிட்டாங்க. என்னாச்சு? சுரபி ஜாதகத்தை அனுப்பி வைக்க சொல்லி லக்ஷ்மி அண்ணி ஒத்த காலில் நிற்கிறாங்க. என்னவா? சுரேஷ் ஜாதகத்துடன் வைத்து திருமணம் பொருத்த பார்க்கணுமாம். என்ன இது, இத்தனை நாள் இல்லாமல் இப்போ புதுசாக ஜாதகம் கேட்குறாங்க? சரி, எது எப்படியோ நடப்பது நடக்கட்டும். நீ ஜாதகத்தை அனுப்பி வை. ஒருவேளை பொருத்தம் இல்லாமல் போய்விட்டால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். எப்போ உங்கள் அண்ணி ஜாதகம் பார்க்கணுங்கிற முடிவுக்கு வந்தாச்சோ அப்புறம் நாம் ஜாதகத்தை கொடுக்கறது தான் முறை. தீர்க்கமாக மந்திரமூர்த்தி சொல்லிவிட்டார். அதன் பிறகு முழு சம்மதம் இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்தவளாய் லக்ஷ்மிக்கு மறுபடியும் ஃபோன் செய்தாள் சந்தியா. ஹலோ அண்ணி, பொருத்தம் பார்ப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை தான். இருந்தாலும் உங்கள் விருப்பத்திற்காக பொருத்தம் பாருங்க. சுரபி ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறேன். ரொம்ப சந்தோஷம். இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். சுரபியின் ஜாதகத்தை அவள் அம்மா அனுப்பி வைத்தாள். என்றாலும் சந்தியாவுக்கு மனசுக்குள் ஒரு இனம் புரியாத கலவரம். ஜாதக பொருத்தம் இருக்க வேண்டும் என்று சந்தியா மனசுக்குள் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள். சுரபியின் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் வந்து சேரவும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு ஜோதிடரை பார்க்க லக்ஷ்மி கிளம்பினாள். கூடவே ருக்மணியும் அழைத்து போனாள். அவளுக்கு ஆஸ்தான ஜோதிடர் வெற்றிலைப்பாக்கு ராமசாமி. ஜூப்ளி கிணறு வீதியில் டாக்டர் நாச்சிமுத்து ஆஸ்பத்திரியை கடந்து அரசமரத்து விநாயகர் கோயில் அருகில் இருக்கிறார் வெற்றிலைப்பாக்கு ராமசாமி. எந்த நேரமும் வெற்றிலைப்பாக்கு போட்டுக்கொண்டு இருப்பதால் உதடு சிவந்து கிடக்கும். 6 அடி உயரம், மேல் சட்டை இல்லாத மார்பிலும் அகன்று நெற்றியிலும் சந்தனம் பூசியிருப்பார். கழுத்தில் ருத்ராட்ச மாலை, தலையில் உச்சி குடுமி, முகத்தில் தாடி, ஆஜானுபாகுவான தோற்றம். வயது 70 கடந்திருக்கும். பழுத்த பழம். லக்ஷ்மி கையெடுத்து வணங்கினாள். உட்காருங்கம்மா. தனக்கு எதிரில் கிடந்த நாற்காலியை காட்டினார் ஜோதிடர் ராமசாமி. லக்ஷ்மி ஒருவித பயத்துடன் நுனி நாற்காலியில் அமர்ந்தாள். ருக்மணியும் உட்கார்ந்தாள். சொல்லுங்க, என்ன வேணும்? சாமி, என்னோட பையன் ஜாதகத்திற்கு இந்த பொண்ணு ஜாதகத்தை வைத்து திருமணம் பொருத்தம் பார்க்கணும். சுரேஷ், சுரபி இருவரது ஜாதக நகல்களையும் எடுத்து கொடுத்தாள். வாங்கி கொண்டவர் மிகவும் பொறுமையாக கணித்து பார்த்தார். அவர் ஜாதகங்களை கூர்ந்து கணிக்கும் பொழுது லக்ஷ்மியின் மனசுக்குள் இனம் புரியாத பயம். என்ன சொல்ல போகிறாரோ? சில நிமிஷங்கள் மௌனமாக கடந்தன. லக்ஷ்மியின் இதயம் பயத்தில் படபடத்தது. ஜாதகங்கள் இரண்டையும் கணித்து பார்த்துவிட்டு லக்ஷ்மியிடம் பார்வையை உயர்த்தினார் ஜோதிடர் ராமசாமி. இந்த 2 ஜாதகத்திற்கும் பொருத்தம் சுத்தமாக இல்லை. லக்ஷ்மிக்கு உடல் எங்கும் மின்னல் தாக்கியது போல ஒரு உணர்வு. சாமி, என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, இந்த 2 ஜாதகத்தையும் சேர்க்கக்கூடாது. மீறி சேர்த்தா என்னாகும்? பொண்ணுக்கு ஆகாது. லக்ஷ்மி அதிர்ந்து போனாள். அந்த அதிர்ச்சியில் ஜோதிடர் சொன்னதை கிரகித்து கொள்ள முடியவில்லை. சாமி, நீங்கள் சொல்கிறது புரியலை. இந்த பையனுக்கு நாகத்தோடு செவ்வாய் மந்தன் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்திருக்கு. கடுமையான களத்திர தோஷம். புரியலை சாமி. களத்திர தோஷம்னா இந்த பையனுக்கு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் முதல் மனைவி இறந்து போவாள். லக்ஷ்மிக்கு உலகமே தட்டாமையால் சுற்றியது போல இருந்தது. சில நிமிடங்களில் தன்னைத்தானே சுதாகரித்து கொண்டாள். பதற்றத்தில் நாக்கு வறண்டது. கையோடு கொண்டு வந்திருந்த தண்ணீர் பாட்டிலில் திறந்து சிறிது தண்ணீர் குடித்தாள். அவளுடைய பதற்றத்தை பார்த்து புரிந்து கொண்ட ஜோதிடர் சமாதானமாக பேசினார். அம்மா, ஜாதகத்தை பற்றி சொல்லும்போது இப்படி பதற்றப்படக்கூடாது. இயல்பாக எதிர்கொள்ளணும். ஜாதகத்தில் உள்ள குறைகளை கண்டறிஞ்சு அதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரமா? ஆமாம். நோய் வந்துவிட்டால் என்ன பண்ணுறோம்? டாக்டரிடம் போகிறோம். டாக்டர் என்ன செய்வார்? நோய் இன்னதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து எழுதி கொடுப்பார் இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுபோல தான் பரிகாரமும். ஜாதகத்தில் உள்ள தோஷத்திற்கு தகுந்த பரிகாரம் செய்து பாதிப்பை குறைச்சிக்கிறோம். என்ன சாமி சொல்கிறீங்க? வேறு ஏதாவது பரிகாரம் பண்ணி இந்த 2 ஜாதகத்தையும் சேர்க்கக்கூடாதுங்களா? அப்படி ஒரு தப்பை பண்ணிடாதீங்க. மாமன் பையன் அத்தை பொண்ணு சாமி. சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பெரியவங்க முடிவு பண்ணி வச்சு. இந்த பையன் இந்த பொண்ணை விரும்புகிறானா? அதான் புரியல சாமி. இந்த பெண்ணை இந்த பையன் விரும்ப மாட்டான். என்ன சாமி சொல்கிறீங்க? வசியம் இல்லை, ராசி பொருத்தமும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த ஜாதகியை இவன் விரும்ப மாட்டான். மீறி கல்யாண ஏற்பாட்டை பண்ணிட்டு அல்லல் படாதீங்க, தீர்க்கமாக சொன்னார் ஜோதிடர். பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்களா ஐயா? அம்மா, மனிதனோட ரத்த நிறம் ஒன்று தான். ஆனாலும் அதுலேயும் ஓ குரூப், பி குரூப்னு வகைகள் இருக்கு இல்லையா? ஆமாங்க சாமி. ஒரு குரூப் ரத்தமுள்ள ஆளுக்கு வேறு குரூப் ரத்தத்தை ஏற்றுனா அவன் பிழைப்பானா? பிழைக்க மாட்டான். அதுபோல தான் ஜாதகமும். ஒரு தோஷமுள்ள ஜாதகத்தை அதே தோஷமுள்ள ஜாதகத்தோடு சேர்க்கும்போது வாழ்க்கை வளமாக இருக்கும்.
மேலும் பேச முடியாமல் திணறிப்போனாள் லக்ஷ்மி. வேறு ஏதோ இந்த பையன் ஜாதகத்தில் இருக்கா சாமி? பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பையனும் நேரில் வரணுமா? ஜோதிடர் சிரித்தார். என்னம்மா கேள்வி இது? வைத்தியம் பண்ண நோயாளி இருக்கணும் இல்லையா? அவன் இப்போ வெளிநாட்டில் இருக்கானே, ஒரு முறை வந்துட்டு போக சொல்லுங்க. எப்போ வர சொல்லட்டும்? நாள் தள்ளி போட வேணாம், பரிகாரம் முக்கியம். சரிங்க ஐயா, முடிஞ்சளவு சீக்கிரம் வர சொல்கிறேன். அப்புறம் ஒரு சந்தேகம் சாமி. லக்ஷ்மி தயங்கினாள். கேளுங்கம்மா, என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க, தயங்க வேணாம். பையனுக்கு பரிகாரம் பண்ணிறதுக்கு அப்புறமா இந்த பொண்ணை கட்டி வைக்கலாங்களா? ஜோதிடர் புன்னகைத்தார். அதில் ஒரு கேலி தெரிந்தது. அம்மா, ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்கீங்களே. நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேனுங்களா? அம்மா, ஒரு வகை குரூப் ரத்தத்தை அதே வகை ரத்தத்துடன் சேர்ப்பது தானே முறை? ஆமாங்க ஐயா, அதே போல தான். எந்த தோஷமானாலும் பரிகாரம் பண்ணி அந்த தோஷத்தோட வீரியத்தை பரிகாரத்தால் குறைச்சிடலாம். ஆனால் ஒரு தோஷமுள்ள ஜாதகத்தை அந்த தோஷமே இல்லாமல் பரிகாரம் செய்ய முடியாது. நல்லதுங்க ஐயா, சுரேஷை அழைச்சிட்டு வரேன், பரிகாரம் பண்ணி கொடுங்க. ஜோதிடருக்கான ஆலோசனை கட்டணத்தை கொடுத்தாள். இருக்கையை விட்டு எழ முயற்சித்த லக்ஷ்மியை கையமர்த்தினார் ஜோதிடர். அம்மா, ஒரு நிமிஷம் உட்காருங்க. சொல்லுங்க ஐயா. எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணும் முயற்சி வேண்டாம். இல்லைங்க ஐயா, கண்டிப்பாக பண்ண மாட்டோம். லக்ஷ்மி மனம் துவண்டு போய் எழுந்தாள். வெளியில் வரும்போது அவள் கால்கள் பின்னிக் கொண்டன. ருக்மணி ஆதரவாக லக்ஷ்மியின் கரத்தை பிடித்தாள். விடு லக்ஷ்மி, எனக்கு வேண்டிய ஜோதிடர் அண்ணா நகரில் இருப்பதாக சொன்னல்ல, அவரிடம் ஒரு ஒப்பீனியன் வாங்கிடலாம். இருவரும் அண்ணா நகருக்கு ஆட்டோ பிடித்தனர். அந்த ஜோதிடரை சந்தித்து ஜாதகங்களை கொடுக்கவும் அதே பதிலைத்தான் சொன்னார். இந்த 2 ஜாதகங்களுக்கும் பொருத்தம் இல்லை. அப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுங்களா ஐயா? ஈனசுரத்தில் லக்ஷ்மி கேட்டாள். ஆமாம்மா, இவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்ய அடிப்படை பொருத்தமே இல்லை. வேறு ஏதாவது சொல்லுங்க ஐயா. பையன் ஜாதகத்தில் களத்திர தோஷம், பித்ருதோஷம் 2மே இருக்குது. இந்த பையனோட அப்பா இறந்து விட்டாரா? ஆமாங்க ஐயா, அதான் பித்ருதோஷத்தால் வந்த வினை. உடனே இந்த பையனுக்கு பரிகாரத்தை பண்ணிடுங்க. லக்ஷ்மி தளர்ந்து போனாள். சரிங்க ஐயா, உடனே பையனை வர சொல்லி பரிகாரத்தை பண்ணிடுறேன். ஜோதிடரை பார்த்துவிட்டு வெளியே வந்ததும் ருக்மணி பிடித்து கொண்டாள். லக்ஷ்மி, ஒரு ஜோதிடருக்கு 2 பேரை பார்த்துட்டோம், தள்ளி போட வேணாம். உடனே சுரேஷை இந்தியாவுக்கு வர சொல்லிடு, பரிகாரத்தை பண்ணிடலாம். சரி ருக்கு, தலையாட்டி வைத்தாள் லக்ஷ்மி. அவளுடைய மனசுக்குள் 1008 குழப்பங்கள். லக்ஷ்மி பொதுவாகவே தைரியசாலிதான். எதற்கும் மனம் தளரமாட்டாள். தனக்கென்று எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவள். இப்போது பிரச்சனை மகனுக்கு என்பதால் மனம் தளர்ந்து விட்டாள். லக்ஷ்மியின் மனதுக்குள் கவலை படர்ந்தது. கூடவே பயமும் தோன்றியது. சுரேஷ் ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாக ஜோதிடர் சொல்லிவிட்டாரே, எப்படி வெளியில் சொல்வது? என்றாலும் சந்தியாவுக்கு பதில் சொல்லியேதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நச்சரித்து விடுவாள். என்ன செய்யலாம்? அதற்கு ஒரே தீர்வு, நேரடியாக விஷயத்தை சொல்லிவிடுவதுதான் நல்லது. சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணினாள். ஹலோ சந்தியா, நான் லக்ஷ்மி பேசுகிறேன். சொல்லுங்க அண்ணி, ஜோசியரை பார்த்தீங்களா? அவளுடைய ஆர்வத்திற்கு என்ன பதில் சொல்வது என்று விளங்காமல் லக்ஷ்மி திணறி போனாள். எப்படி ஆரம்பிப்பது என்று விளங்கவில்லை. மௌனித்தாள். சொல்லுங்க அண்ணி, என்ன பேச்சையே காணோம்? அது 2 ஜோதிடரை பார்த்துட்டேன். 2 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க அண்ணி? மறுபடி பேச தைரியம் வரவில்லை. கவலையில் பேச்சு தொண்டைக்குள் அடைத்தது. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையாக கோர்த்தாள். சுரபி ஜாதகத்திற்கும் சுரேஷ் ஜாதகத்திற்கும் பொருத்தம் இல்லையா? சந்தியாவிற்கு தலையில் யாரோ சம்மட்டி கொண்டு அடித்த மாதிரி இருந்தது. ஏறக்குறைய அலறிவிட்டாள். அண்ணி, என்ன சொல்கிறீங்க? ஜோசியர் திட்டவட்டமாக சொல்லிட்டார். என்ன சொன்னார்? சுரபிக்கும் சுரேஷுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதாம். என் மனக்கோட்டையை மணல் கோட்டையாக மாற்றிட்டீங்களே. என்ன செய்ய, ஜாதகம் பொருந்தணும் இல்லையா? அதான் ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்க வேணான்னு சொன்னேன். மன பொருத்தம் இருந்தால் போதும்னு படித்து சொன்னேன். நீங்கள் காதில் போட்டுக்கவே இல்லை. நீ என்ன சொல்கிற? ஜோதிடம் பார்த்து கல்யாணம் செய்தவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துட்டாங்களா? அதுக்காக வாழ்க்கையோடு விளையாட நினைக்கிறியா? ச்சே, அப்படி இல்லை அண்ணி. பின்ன சரி அண்ணி, ஜோசியத்தை விட்டுட்டு வேற மாதிரி எதுவும் செய்யக்கூடாதா? அப்புறம் விளைவுகளை நம்ம தாங்கிக்க முடியாமல் போயிடும். சந்தியா விடவில்லை. அங்கலாய்த்தாள். லக்ஷ்மி சொல்லும் எந்த வார்த்தைகளுக்குமே சந்தியாவின் மனதில் பதியவில்லை. மீண்டும் நச்சரித்தாள். எதுக்கும் சுரேஷ் கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க அண்ணி.
சுரபியை கட்டிக்கிறதா இருந்தால் கடவுள் மீது பாரத்தை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். லக்ஷ்மிக்கு அதில் உடன்பாடில்லை. மறுத்தாள். வேண்டாம் சந்தியா, 1000 காலம் வாழ போகிறவங்க. பொருத்தம் இல்லாமல் செஞ்சு வச்சுட்டு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் ஆகாது. துணிந்து செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இப்போ என்ன செய்ய சொல்கிற? சந்தியா விட்ட பாடில்லை. எதுக்கும் ஒரு வார்த்தை சுரேஷை கேட்டு பாருங்க. என்ன கேட்கிறது? சுரபியை கட்டிக்க சம்மதமான ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. சரி, கேட்டு பார்க்குறேன். ஃபோனை வைத்து விட்டாள் லக்ஷ்மி. மனம் ஆர்ப்பரித்தது. அமைதியாக இருந்த குளத்திற்குள் கல்லை தூக்கி விட்டெறிந்தார் போல மனமெங்கும் கவலை என்னும் அலை எழுந்து மோதியது. சுரேஷின் மன வாழ்க்கை எப்படி அமையுமோ? வீணாக பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமே. உடனடியாக சுரேஷிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் லக்ஷ்மிக்கு தோன்றியது. ஃபோன் செய்தாள். ஹலோ சுரேஷ், அம்மா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு விஷயத்தை மனம் விட்டு பேசணுமே. அம்மா சொல்லுங்க, என்னாச்சு? உன்னோட கல்யாண விஷயமா? அம்மா, என் கல்யாணத்திற்கு என்னம்மா அவசரம்? வயசு ஏறிட்டே போகுதேப்பா. எனக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. சரி சொல்லுங்க. அது உன்னோட ஜாதகத்தையும் சுரபி ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்த்தேன். உங்கள் 2 பேருக்கும் பொருத்தம் இல்லைன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. ஜோசியர் சொல்கிறது என்னம்மா? என்ன ஒரு வார்த்தை கேட்டிருந்தா சுரபி எனக்கு பொருத்தி வரமாட்டேன்னு நானே சொல்லியிருப்பேனே. என்னப்பா சொல்கிற? உனக்கு சுரபி பிடிக்கலையா? அம்மா, சுரபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை பொண்ணை பிடிக்காம போகுமா? பின்ன என்னப்பா? அம்மா, சின்ன வயசுலேருந்தே சுரபி கிட்ட ஒரு தங்கச்சி மாதிரி தான் பழகியிருக்கேன். என் மனைவியை அவளை நினச்சி பார்க்க முடியலை. அதனால் எங்கள் ஜாதகம் பொருந்தலைன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் அத்தை சந்தியா அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் செய்து வச்சே ஆகணும்னு தீவிரமாக இருக்காங்க. அத்தை கிட்ட பக்குவமாக நிலைமை எடுத்து சொல்லிடுங்கம்மா. காதலே போட்டுக்க மாட்டேங்கிறா. இரத்த உறவுக்குள் கல்யாணம் செஞ்சால் பிறக்க போகும் குழந்தை குறையாக பிறக்க வாய்ப்பு இருக்குது. என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா, விஞ்ஞானபூர்வமான உண்மை. இரத்த உறவில் கல்யாணம் செய்வதை தவிர்க்கணும். அது கூட பிரச்சனை இல்லைப்பா. வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் உன்னோட ஜாதகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதா ஜோசியர் சொல்லிட்டார். என்ன சொன்னார்? நீ கட்டிக்க போகிறவள் இறந்து விடுவாளாம். சுரேஷ் பலமாக சிரித்தான். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? வீணா மனசை குழப்பிக்காமல் இருங்க. சுரேஷ், சிரிக்காத. உன்னோட ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு கிடக்கான். அம்மா, நீங்கள் சொல்கிறது எனக்கு சிரிப்பாக வருது. செவ்வாயில் போய் மனிதன் குடியேற வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடான்னா செவ்வாய் கெட்டு கிடக்கு, புதன் நல்லா இருக்குன்னு. எதுக்கும் ஒரு முறை இந்தியாவுக்கு கிளம்பி வா, ஒரு பரிகாரம் பண்ணிடலாம். அம்மா, எனக்கு இங்கே ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. உடனே கிளம்பி வர முடியாது. நீங்கள் மனசை போட்டு அலட்டிக்காமல் இருங்க. சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க சுரேஷ். ஏற்கனவே உங்கள் அப்பா ஜாதகத்தை சரியாக பார்த்து பரிகாரம் பண்ணாமல் விட்டது தான் அப்பாவை இழந்து நிற்கிறோம். பரிகாரம் பண்ணியிருந்தால் மட்டும் அப்பா பிழைச்சிருப்பாருன்னு என்ன கேரண்டி இருக்குது? ஒரு நம்பிக்கை தான். அதுக்காக நான் என்ன செய்யணும்? பரிகாரம் பண்ணணும். அம்மா, பரிகாரம் பண்ணிக்க இந்தியா போகிறேன், எனக்கு லீவு கொடுங்கன்னு கேட்டால் எங்கள் கம்பெனியில் சம்மதிக்க மாட்டாங்க. பாரத்தை எல்லாம் நம்ம குலதெய்வம் மணலூர் சிவசெல்வி மீது போட்டுட்டு நிம்மதியாக இருங்க. அந்த ஆத்தாள் நம்மளை காப்பாற்றுவாள். ஆனாலும் சாஸ்திரம்னு ஒன்று இருக்கே, அதையும் அனுசரித்து போகிறது தானே நல்லது. அம்மா, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு புரியலை. எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அப்புறம் பேசுகிறேன். சுரேஷ் ஃபோனை வைத்து விட்டான். என்ன சுரேஷ் பையா, என் மாமியார் என்ன சொல்கிறாங்க? சுரேஷின் தோலை உரசியபடி அவனுடைய முகத்துக்கு அருகே கேட்டாள் ரோசி. ரோசி என்றால் ரோஸ் நிறத்தில் பூமிக்கு வந்த இந்திரலோகத்து தேவதை. அவளை பார்க்கும் எந்த ஆணும் ஒரு நொடி பொழுதாவது ஜொல்லு விடாமல் நகர முடியாது. பிரம்மன் படைப்பில் அப்படி ஒரு அதிசயம். செதுக்கு வைத்த சின்ன நெற்றி, கூர்மையான நாசி, தீர்க்கமான கண்கள், கொடி இடை, மொத்தத்தில் பிரம்மன் சிரத்தை எடுத்து செதுக்கிய சிற்பம். ரோசியை ஒரு நிமிடம் மௌனமாக பார்த்தான் சுரேஷ். ரோசி விடவில்லை. திரும்பவும் கேட்டாள். என்னடா அப்படி பார்க்குற? என் மாமியார் என்ன சொன்னாங்க? சுரேஷ் பதில் சொல்ல முடியாமல் திணறினான். அது மறைக்காமல் சொல்லு, என்ன சொன்னாங்க? மறுபடி உலுக்கினாள். வேறு வழி இல்லை, மறைக்க முடியாது, மறைக்கவும் கூடாது சொன்னான். அம்மா ஜோசியரை பார்த்துருக்காங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவள் செத்து போயிடுவாள்னு ஜோசியர் சொல்லியிருக்கார். அப்போது நான் செத்து போயிடுவேனா? ரோசி, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், ஜோக் இல்லை. விட்டு தள்ளு, வீணாக மனசை குழப்பிக்காத. உன் அம்மா அத்தை பொண்ணை கட்டிக்க சொன்னாங்களா? ஆமாம், நான் மறுத்துட்டேன். பாவம் சுரபி, அவளோட வாழ்க்கையை நான் தட்டி பறிச்சிட்டேன் இல்லை?
ரோசியை வைத்த கண் மாறாமல் பார்த்தான் சுரேஷ். என்ன அப்படி பார்க்குற? உன்னால் எப்படி முடியுது? என்ன கேட்குற? இல்லை, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ ஜாலியாக இருக்க. ஓ, நான் செத்து போயிடுவேன்னா? ரோசி, எனக்கு எதுவானாலும் தாங்கிப்பேன், உனக்குன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. பாருடா, இந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் ஜோசியக்காரர்களின் கற்பனை. எனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. நான் பிறக்கும்போதே எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. அவளுடைய உயிரையும் வாங்கிட்டு தான் பிறந்திருக்கேன். எனக்கு ஆயுள் கெட்டி, நீ பயப்படாத. ரோசி சொல்லி சிரித்தாள். சுரேஷின் மனசுக்குள் ஒரு கலவரம் ஏற்படத்தான் செய்தது. ரோசிக்கு எதுவும் ஆகிவிடுமோ? என்ன சுரேஷ், நான் செத்துப்போய் பேயா வந்து உன்னை அடித்த மாதிரி நிற்கிற? ஒரு நல்ல வார்த்தை கூட பேச மாட்டியா? ஒரு நல்ல வார்த்தை பேசிட்டேன், போதுமா? எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் ஊராக இருந்தால் ஒரு மந்திரவாதியை பிடிச்சி தாயத்து கட்டியிருக்கலாம். இது அமெரிக்கா, பயத்துக்கு கட்டிப்பிடி வைத்தியம்தான் சரிப்பட்டு வரும். சொல்லிக்கொண்டே சுரேஷ் சற்றும் எதிர்பாரா வண்ணம் அவனை இழுத்து பிடித்து கட்டியணைத்தாள் ரோசி. அவனுடைய உதட்டில் தன் உதட்டை வைத்து மூச்சு முட்ட முத்தமிட்டாள். விலகி நின்ற சுரேஷை பார்த்து கண்ணடித்தாள் ரோசி. பயம் போயிடுச்சா? இன்னும் அதிக பயமாக இருக்குது. அப்படின்னா உன்னோட கன்னத்தை கடித்து துப்பினால் சரியாக போகும். நீ செய்தாலும் செய்வடி ராட்சசி. தன் இரு கன்னங்களையும் மூடிக்கொண்டான் சுரேஷ். அந்த பயம் இருக்கணும், சொல்லிவிட்டு சிரித்தாள் ரோசி. ஒரு பெண்ணை காதலிக்க துவங்கிவிட்டால் மனம் வேறு எதிலும் கொண்டு செலுத்த முடியாது. செக்கு மாடு மாதிரி மனம் அதையே சுற்றி சுற்றி வரும். மாதவன் நிலையும் அதுபோலதான். என்றைக்கு சுரபி வந்து தன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாலோ அன்றைக்கு இருந்தே மாதவன் அவளிடம் தன் மனதை பறிகொடுத்து விட்டான். ஒரு தலை காதல். சுரபிக்கு அப்படியெல்லாம் ஒரு அபிப்பிராயமோ எண்ணமோ இல்லை. ஒரு ஆண் தன்னை காதலித்தால் அதற்காக அந்த பெண்ணும் காதலித்தே ஆக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லையே. மாதவன் ஆரம்பத்தில் தயங்கினான். பிறகு தன் காதலை சொன்னான். சுரபி இடம் கொடுக்கவில்லை, விலகிச் சென்றாள். எனக்கு எங்கள் மாமா பையன் சுரேஷ் இருக்கார், அவரை கட்டி வைப்பதில் எங்கள் வீட்டில் முழு முயற்சியாக இருக்காங்க. அவர் என்ன செய்கிறார்? அமெரிக்காவில் இருக்கார், நல்ல வேலை, நல்ல சம்பளம். சம்பளத்தையும் சொன்னான். மாதவன் வாய் பிளந்தான். ஐயோடா, அவ்வளவு சம்பளமா? அதானே பார்த்தேன். என்னை விட நல்ல வேலை, நல்ல சம்பளம். அப்போது சுரேஷ் தானே உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அண்ணன் பையன், அவ்வளவுதான். உங்கள் அம்மா சொன்னால் கேட்டுப்பியா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா முடிவு எடுக்கணும், அதான் என்னோட முடிவும். மாதவனுக்கு அதற்கு மேல் பேச முடியவில்லை. திணறி போனான். இதுக்கு மேல் உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ என்னை விட்டுங்க, என் வழியை பார்த்துட்டு போகிறேன். அப்படி விடவும் முடியலை. எதற்கும் ஒரு வாய்ப்பு வரும், அதுவரை காத்திருப்பேன். இலவு காத்த கிளி மாதிரி ஆகிவிடும். ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. எந்த சிக்கலும் இல்லை எனக்கு. ஏன்? நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டார். என்னோட எந்த ஒரு விருப்பத்திற்கும் அம்மா குறுக்கே நிற்க மாட்டாங்க. உங்களுக்கு உடன்பிறப்பு? ஒரு தங்கை, கீதா. போலியோவில் ஒரு கால் மட்டும் கொஞ்சம் ஊனமாக போயிடுச்சு. சாய்ந்து நடப்பாள். அவ்வளவா தெரியாது, ஆனால் நல்ல புத்திசாலி. பிஇ முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கா. அவளுக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். சுரபி வருத்தப்பட்டாள். அந்த வருத்தம் அவளுடைய குரலிலும் வெளிப்பட்டது. ஐயோ, உங்களுக்கு பின்னால் இவ்வளவு சோகங்களா? இதில் இன்னொரு ஜோக். என்னோட ஜாதகம் ரொம்ப யோகமானதாம். நம்ப முடியலல்ல? ஜோசியம் போய் பார்ப்பீங்களா? மனசுக்கு கொஞ்சம் பாரமாக இருக்கும்போது போய் பார்ப்பேன். உங்களுக்கு அமையும் மனைவி இப்படி இருப்பாளான்னு ஜோசியம் கேட்டிருக்கலாமே. அதையும் கேட்டேனே. எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? லவ் மேரேஜாம். பாருடா. அப்புறம் என்னை கட்டிக்க போகிற பொண்ணுக்கு இடது முழங்காலில் ஒரு மச்சம் இருக்குமாம். நல்லது, அப்படி மச்சமுள்ள பொண்ணையே கட்டிக்கோங்க, என்னை விட்டுடுங்க சாமி. சொல்லிவிட்டு விலகிச் சென்றாள் சுரபி. எந்த ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிச்சாலும் போதும், அங்கே ஒரு மாமா பையன் வந்து விடுவான் வில்லனாக. மாதவன் ஆதங்கப்பட்டான். சுரபி தனிமையில் கிடைக்கவும் தீப்தி பிடித்து கொண்டாள். என்ன சுரபி மேட்டர்? ஒன்றும் இல்லையே. ஒன்றுமில்லன்னு நீ சொல்லும்போதே அதில் 1000 இருக்குன்னு தெரியுது. ப்ராமிஸாக ஒன்றும் இல்லை, என்னை நம்பு. எல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார், அப்படித்தானே? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குற, அப்படித்தானே சுரபி? ஆமாம். அந்த ஆளோட கண்கள் பொழுதுக்கும் உன்னையே மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆஃபீஸில் வேலை பார்க்கிறாரோ இல்லையோ, உன்னையே அனுதினமும் பார்த்துக்கிட்டே இருக்கார். சுரபி ஒருவித சங்கடத்தில் நெழிந்தாள். சி, என்னை பார்த்து இந்த ஆள் வழிஞ்சிட்டு இருக்கிறதே நான் எப்படி கவனிக்காமல் இருந்தேன்? கருமோ. எது கருமோ? நம்ம ஆஃபீஸில் மாதவன் ஒரு மன்மதன்.
அந்த ஆளே உன்னை விரும்புகிறார்னா பேசாமல் சம்மதிக்க வேண்டியது தானே. மன்மதன்னா நீயே அந்த ஆளை ப்ரப்போஸ் பண்ணிக்கோ. அந்த ஆள் என் பக்கம் திரும்பி கூட பார்க்கறது இல்லையே. திரும்பி பார்த்தால் கல்யாணம், அப்புறம் ஹனிமூன், அதுதான் உண்மை. அடைச்சி வெக்கமா இல்லை? எதுக்கு வெக்கப்படணும்? ஒரு நல்லவன் கிடைச்சா கல்யாணம் செய்துட்டு செட்டில் ஆக வேண்டியது தான். அவ்வளவு நல்லவரா மாதவன்? பழகி பார்த்த அளவில் ஒரு தங்கமான ஆள். எப்போவுமே இந்த தீப்தியோட கணிப்பு தவறாகவே போகாது. ஏய், என்ன இது? விட்டா எனக்காக மாதவனிடம் தூதே போயிடுவ போல இருக்கு. தப்பில்லை. 2 நல்ல மனங்கள் சேர்த்து வைக்க தூது போவதில் தப்பே இல்லை. மாதவனை பற்றி மிகவும் உயர்வாக தீப்தி சொல்லிக்கொண்டே போனாள். சுரபி மனதில் ஒரு ஆணிவேர் படர தொடங்கியது. எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் கிரகித்து கொண்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை உடனே எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவள் சுரபி. அன்றும் அப்படிதான். ஆஃபீஸில் இருந்து வீடு திரும்பிய போது சுரபிக்கு வீட்டின் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. அதன் ஆணிவேரை அறிந்து கொள்ளவில்லை என்றால் மனசு ஆறாது. சந்தியாவிடம் போனாள். துளைத்தெடுக்க ஆரம்பித்தாள். என்னம்மா ஆச்சு? ஒன்றும் ஆகலையே. அம்மா, மறைக்காதீங்க, என்னவோ நடந்திருக்கு. உங்கள் முகத்தில் அது தெரியுது. ஒன்றும் நடக்கலை, நீ போய் உன் வேலையை பாரு. சந்தியா கடுக்கடுத்தாள். அந்த கடுக்கடுப்பு எதையோ மறைக்கிறாள் என்பதை தெளிவாக உணர்த்திற்று. சுரபி விடவில்லை. மந்திரமூர்த்தியிடம் போனாள். என்னப்பா, அம்மாவோட சண்டையா? எங்களுக்குள் சண்டை போட என்னமா இருக்கு? பின்ன உன்னோடு படித்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டுருக்கு. அதுக்கு என்னப்பா செய்கிறது? உனக்கு இன்னும் செய்ய முடியலையேங்கிற கவலை தான். சுரேஷ் மாமா என்ன சொல்கிறாராம்? அதுதான் இப்போது பிரச்சனை. என்ன சொல்கிறாங்க? அவங்க பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு நல்ல பதில் வரவில்லை. அந்த கவலை தான் உங்கள் அம்மாவுக்கு. வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல் மெல்ல விஷயத்தை தொட்டாள். உன்னை சுரேஷுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா இத்தனை நாளும் இலவு காத்த கிளியாக இருந்தோம். உனக்கே தெரியும்ல? ஆமாம், தெரியும். அதுக்கு என்ன இப்போது? உன்னோட ஜாதகத்தை அனுப்ப சொல்லி லக்ஷ்மி அத்தை கேட்டிருந்தாங்க. என்ன செஞ்சீங்க? ஜாதகத்தை அனுப்பினேன். என்ன திடீர்னு லக்ஷ்மி அத்தைக்கு ஜாதகத்தின் மீது ஈடுபாடு? அதான் புரியலை. பொருத்தம் பார்த்தாங்களா? என்னோட ஜாதகத்தோடு வச்சு சுரேஷ் மாமா ஜாதகத்தை பொருத்தம் பார்த்தாங்களாம்மா? ஆமாம், பொருத்தம் பார்த்துருக்காங்க. ஜோசியர் என்ன சொன்னார்? சுரபியிடம் ஒரு ஆர்வம் தெரிந்தது. ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது புரிந்தது. சந்தியா வருத்தத்துடன் சொன்னாள். சுரேஷ் ஜாதகத்திற்கும் உன் ஜாதகத்திற்கும் பொருத்தம் இல்லையாம். ஒரு நொடி பொழுது ஆடிப்போன சுரபி மறு நொடி பொழுதில் சற்று தன்னை சமாளித்து கொண்டாள். அவ்வளவுதானே விஷயம், விட்டு தள்ளுங்க. அவங்களுக்கு இஷ்டமில்லை, ஜாதகம் காரணத்தை சொல்கிறாங்க. ஏய், என்ன பேசுகிற நீ? ஆமாம்மா, என்னை பெற்றவங்க எங்கும் யாரிடமும் போய் தலை குனிந்து நிற்கவோ வலியை போய் கேட்கவோ கூடாது. சந்தியா ஆச்சரியத்துடன் சுரபியை பார்த்தாள். உண்மையில் இந்த பதிலை இயல்பாக எடுத்துக்கொண்டாளா, இல்லை பெற்றவர்கள் மனசு தளரக்கூடாது என்று யோசிக்கிறாளா? சுரபிமா, உன்னோட மனசு கஷ்டமாகவே இல்லையா? எதுக்காக நான் மனதளவில் கஷ்டப்படணும் சொல்லுங்க? சின்ன வயசுலேருந்தே சுரேஷை நினச்சிட்டு இருந்த, இப்போது மறக்கிறது கஷ்டம்தானே? நம்மளை ஒருத்தர் விரும்பலைன்னா அவங்கள விட்டு விலகி போகிறது முதல் ஆள் நாம தான் இருக்கணுமா? அதுதான் நமக்கு மரியாதை. சுரபியை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சந்தியா. சுரபி இவ்வளவு தெளிவாக இருக்கிறாளே, பிரச்சனை இல்லை. வேறு மாப்பிள்ளை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போது கவலை இல்லைம்மா. நீ அப்செட் ஆகிவிடக்கூடாதுன்னு பயந்தேன். நான் எதுக்குமா அப்செட் ஆகணும் சொல்லுங்க? அப்படின்னா சீக்கிரமே வேறு ஒரு நல்ல வரனா பார்த்து உங்கள் லக்ஷ்மி அத்தைக்கு முன் உன் கல்யாணத்தை நடத்தி காட்டணும். வேறு மாப்பிள்ளை பார்க்கலாமா சுரபி தங்கம்? தாராளமாக பார்க்கலாம். மகளின் பதிலை கேட்டு சந்தியா சற்று மனம் தெளிந்தாள். ஆபீஸுக்கு அணிந்து போயிருந்த உடைகளில் இருந்து நைட்டிக்கு மாறினாள் சுரபி. அம்மா, எனக்கு காஃபி கொடுங்கம்மா. சந்தியா சமையலறைக்கு போனது மந்திரமூர்த்தி கிசுகிசு குரலில் பேசினார். சுரபி, உங்கள் அம்மா ரொம்ப அப்செட். அவங்க அண்ணன் வீட்டை நம்பி ஏமாந்துட்டா. பாவம்பா அம்மா. என்கிட்ட மறைக்காமல் சொல்லு. உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. சந்தியா கொடுத்த பிஸ்கட்டை காப்பியில் நனைத்து சாப்பிட்டு முடித்தாள். அம்மா, உங்ககிட்டேயும் அப்பா கிட்டேயும் ஒரு விஷயத்தை மனவிட்டு பேசணும். பேசு, எதுனாலும் சரி. சுரபி தயங்கினாள். கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பார். என்னம்மா சொல்கிற? சுரேஷ் மாமா என்னை கட்டிக்கிறது இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆமாம், அந்த காரியம் முடிந்து போனது. இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போது நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? சொல்லுமா, எதுனாலும் சொல்லு. என்னோட வேலை பார்க்குற மாதவன்னு ஒருத்தர் என்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கார். என்னடி சொல்கிற? காதலா? அம்மா, பதட்டப்படாதீங்க. என்னை விரும்புகிறதா அவர் தான் சொல்லியிருக்கார். இது வரைக்கும் நான் ஒன்றும் சொல்லலை.
ஒவ்வொரு முறை அவர் கேட்கும் போதெல்லாம் எனக்கு சுரேஷ் மாமா இருக்கிறதா சொல்லிவிடுவேன். இப்போது சுரேஷ் மாமா இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்காக ஊர் பேர் தெரியாதவனுக்கு உன்னை கட்டி கொடுக்கறதா? அப்படி சொல்லலை. அவரோட ஜாதகத்தை வாங்கி பாருங்க. பொருத்தம் இருந்தால் மேற்கொண்டு அவரை பற்றி விசாரிப்போம். பிடித்திருந்தா பார்க்கலாம். சுரபி சொல்வதில் ஒரு நியாயம் இருந்தது. சரிம்மா, முதல்ல ஜாதகத்தை பார்ப்போம், அப்புறம் பேசலாம், சந்தியா தீர்க்கமாக சொன்னாள். அம்மா, அதுக்காக மாதவனே வேண்டுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்கள் யாரை சொன்னாலும் சரி, எனக்கு எந்தவித தனி அபிப்பிராயமும் இல்லை, தெளிவாக சொல்லிவிட்டு சுரபி குளிக்கப் போனாள். நைட்டியை கழற்றிவிட்டு ஷவரை திருக விட்டு தண்ணீரில் நனைந்தாள். சோப்பை எடுத்து மேனியில் தேய்த்தாள். முழங்காலுக்கு சோப்பை தேய்க்கும்போது அதிர்ந்து போனாள். சுரபியின் இடது முழங்காலில் பைசா அளவில் ஒரு பெரிய மச்சம் இருந்தது. அப்படியானால் மாதவன் சொன்னது என்னைத்தானா? என்னோட முழங்காலில் மச்சம் இருப்பது ஒரு ஜோதிடருக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகத்தில் சொல்லியிருக்கக்கூடும். அதை ஏன் பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டும்? என்றாலும் தூங்க முடியவில்லை. இந்த நினைப்பை இம்சை செய்தது. சுரேஷ் வீட்டில் அவளை கட்டிக்க இஷ்டமில்லைன்னு முடிவு சொன்ன பிறகுதான் மாதவன் பற்றி நம்மக்கிட்ட அபிப்பிராயம் கேட்டிருக்கா. அதுவும் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே. இல்லைன்னா வேணாம், வேற மாப்பிள்ளை பாருங்கன்னு தெளிவாக சொல்லிட்டா பாத்தியா? ஆமாங்க, அதுவே பெரிய விஷயம், பெருமைப்படுற விஷயம். இருவரும் மகளை பற்றி பெருமிதம் அடைந்தார்கள். சுரபி ஒரு விஷயத்தில் தானாக போய் வழிய மாட்டாள். ஒரு காரியம் நடைபெறாமல் போனாலும் சரி, வலிய போய் நிற்க மாட்டாள். அன்று மாதவன் வந்தான். அவனாகவே ஆரம்பித்தான். சுரபி, நம்ம வாழ்க்கைக்கு சவாலாக இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டது. என்ன பிரச்சனை, என்ன தீர்வு? என்னோட தங்க கீதாவுக்கு எப்படி மாப்பிள்ளை அமையுமோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். அவளோடு வேலை பார்க்கும் பிரசன்னாங்கிற பையன் கீதாவை விரும்புகிறான். காதலா? அதையும் தாண்டி. அப்படின்னா? பிரசன்னாவுக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியமாம். தனக்கு மனைவியாக வரப்போகும் பெண் ஏதாவது ஒரு வகையில் உடல் ஊனம் உள்ளவளாக இருக்கணும்னு. அந்த வகையில் கீதாவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது என்ன அப்படி ஒரு லட்சியம்? பிரசன்னா பள்ளி நாட்களில் இருந்தே பொது சேவை செய்வது, பொது இடங்களில் மரம் நடுவது போன்ற வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் அலாதி விருப்பமாம். ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் நல்ல பொறுப்பில் வேறு இருக்கிறான். ஆச்சரியமாக இருக்கே. அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக தான் வாழ்ந்து காட்டணுங்கிறது அவர் லட்சியம். நல்ல லட்சியத்துடன் இருக்காரே. அவங்க அப்பா அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை போல் இருக்கு. இருந்தாலும் கீதாவை கட்டிக்கிறதில் பிடிவாதமாக நிற்கிறான். பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். கீதா கல்யாணம் முடிஞ்சதும் எனக்கு கல்யாணம். அது உன்னோட முடிவில் தான் இருக்குது. என்னோட முடிவா? ஆமாம். உங்கள் மாமா பையன் சுரேஷா இல்லை நானா? மீண்டும் வலிய வருகிறான். இந்த முறையும் அறவே மறுக்கக்கூடாது. அப்படியென்றால் நான் மாதவனை விரும்புகிறேனா? இல்லை இல்லை, அவன்தான் என்னை விரும்புகிறான். எது எப்படியோ, மாதவன் ஒரு நல்லவன். என்ன சுரபி யோசனை? எங்கள் குடும்பத்தில் ஜாதக பொருத்தம் பார்க்கணும்னு விரும்புவாங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்குறேன். அப்படின்னா சுரேஷ் ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்கலையா? பார்த்தாங்க, பொருத்தம் இல்லையா. அதனால் அந்த ப்ரப்போஸை கைவிட்டாச்சு. மாதவன் துள்ளி குதித்தான். ஆஹா, அப்போது எனக்கு வாழ்க்கை துணை நீதான்னு ஆண்டவர் முடிச்சு போட்டு வச்சிருக்கான் போல் இருக்கு. அதை நம்ம ஜாதகத்தின் பொருத்தத்தை பொறுத்து இருக்கு. இப்போ என்ன? என்னோட ஜாதகம் வேணும், அவ்வளவுதானே? ஆமாம், இப்போவே தரேன். எப்படி? செல்ஃபோனில் என்னோடய ஜாதகத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போவே கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன். சொன்னபடியே ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தான். பொருத்தம் பார்த்து சொல்லுங்க. பொருத்தம் இருந்தால் முறைப்படி பெரியவங்களை நேரில் அழைச்சிட்டு வந்து பொண்ணு கேட்கிறேன். பொருத்தம் இல்லாமல் போய்விட்டா? மாதவன் சற்று தடுமாறி போனான். அது பொருத்தம் இருக்கும், எனக்கு தீர்க்கமான நம்பிக்கை இருக்குது. ஓகே, உங்கள் அசாதாரண நம்பிக்கைக்கு வாழ்த்துகள். நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அஸ்திவாரம். தத்துவம் சில நேரங்களில் மனிதனுக்கு தத்துவம் தானே உதிக்கும். எப்போ? தண்ணி அடித்தால் அந்த போதையில் தத்துவம் தானாக வரும். அல்லது உன்னை போல ஒரு அழகான பெண்ணை காதலிக்கும் போது தத்துவம் தானாக வரும். தன்னை அழகி என்று மாதவன் சொன்னதும் சுரபி கன்னம் சிவந்து போனது. என்றாலும் விடவில்லை. மாதவன் வாயை கிளறினாள். பேசுவதை பார்த்தா நீங்களும் தண்ணி அடிப்பீங்க போலிருக்கு. மாதவன் பதறிப்போனான். தன் இரு கரங்களையும் தலைக்கு மேல் உயர்த்தினான். ஐயோ தாயே, என்னை தப்பாக எடுத்துக்காத. நான் எந்த தப்பும் செய்யறதில்லை. நம்புகிறேன், உங்கள் வார்த்தைகளை முழுமையாக நம்புகிறேன். அந்த வார்த்தைகளை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றினால் போதும். கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ரொம்ப வழிய வேணாம். இப்போ ஒன்றும் தீர்வாகி விடவில்லை. நம்ம வாழ்க்கை ஒரு ஜோதிடர் வாக்கில் இருக்குது.
ஒரு நல்ல பதில் வந்த பிறகு முடிவு பண்ணிக்கலாம். சுரபி கிளம்பினாள். சுரபி கொண்டு போய் மாதவனின் ஜாதகத்தை தன் பெற்றோரிடம் கொடுத்தாள். அந்த ஜாதகத்தை மிகவும் பயபக்தியோடு பூஜை அறையில் கொண்டு போய் வைத்து வணங்கினாள் சந்தியா. இந்த வரனாவது எங்கள் மகள் மனசுக்கு பிடிச்சது போல அமைஞ்சு வரணும், மனமுருக வேண்டிக் கொண்டாள். என்னம்மா, இப்போவே மாதவன் நம்ம வீட்டுக்கு மருமகனாக வந்துட்டதான் நினச்சிக்கிட்டீங்களா? அதில் என்ன சந்தேகம்? நல்லதாகவே நினைப்போம். அம்மா, அதீத கற்பனை வேணாம். எந்த ஒரு காரியமும் முடிவாகட்டும். முதல்ல ஜாதகம் பொருந்தட்டும், அப்புறம் பார்க்கலாம். என்னோட விஷயம் எதுவும் ஒரு தடை இல்லாமல் நடைபெறாது. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நம்பிக்கை வை. இப்போவும் சொல்கிறேன், இந்த மாதவன் சரியாக வரலனாலும் கவலையே இல்லை. வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம். இதே சரியாக வரும். நம்பிக்கை வை. நம்பினாள் சந்தியா. சுரபியையும் நல்ல விதமாகவே நம்ப வைத்தாள். தனிமை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமை. பல சிந்தனைகளில் லக்ஷ்மி மூழ்கி போயிருந்தாள். அப்போது அலறிக்கொண்டிருந்த கைபேசியை லக்ஷ்மி ஓடி போய் எடுத்தாள். வெளிநாட்டிலிருந்து சுரேஷ். மகன் அழைக்கிறான் என்பதை அறிந்த லக்ஷ்மிக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஹலோ, சொல்லு சுரேஷ், அம்மா பேசுகிறேன். உங்கள் குரலை கேட்டதும் என்னவோ டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? என்னப்பா சொல்கிற? வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா. ஏன் வாழணும்னு தோணுது. ஐயோ, என்னப்பா என்னென்னமோ பேசுகிற. எதுக்கு வாழ்க்கையை வெறுக்கணும்? அம்மா, எனக்கு இந்தியா வரலான்னு தோணுது. அவசியம் வாப்பா. இதில் என்ன யோசனை? ஜோசியர் சொன்னதா ஒரு பரிகாரம் சொன்னியே, அதை செய்திருக்கணும். அதை செய்யாமல் விட்டது தப்பாக போச்சுமா. என்ன கெட்டு போச்சு? இப்போ செஞ்சிட்டா போகுது. இனி செய்து என்னம்மா புண்ணியம்? காலம் கடந்து போச்சு. எதுக்கு காலம் கடந்து போச்சு? சுரேஷுக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. பேச்சே எழவில்லை. ஏறக்குறைய அழுதுவிடும் நிலைக்கு வந்துவிட்டான். அவனுடைய குரல் உடைந்து போனதை உணர்ந்த லக்ஷ்மி பதற்றமடைந்தாள். சுரேஷ், என்னப்பா, பதில் பேசுப்பா, எனக்கு ஒரே பயமாக இருக்குது. தன்னைத்தானே தேற்றிக்கொண்ட சுரேஷ் பேசினான். எனக்கு தாரதோஷம் இருக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமாம் சுரேஷ், அந்த ஜோசியர் அப்படி தான் சொன்னார். முதல் மனைவி இறந்து போயிடுவான்னு சொன்னீங்களே, நினைவிருக்கா? ஆமாம் சொன்னேன். உனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. அதுக்கு முன்னாடி பரிகார பூஜையை செய்திடலாம். அப்படி செஞ்சிட்டா பாதிப்பு நீங்கிடும். கல்யாணம் ஆகாமலே சேர்ந்து வாழ்ந்தாலும் கணக்கு ஆகிவிடுமா? உன்னோட கேள்வியே புரியலப்பா. நான் சொல்ல போகிறத கேட்டு கோவப்படக்கூடாது. என்னை வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. வெறுக்க மாட்டேன், சொல்லுப்பா. ப்ராமிஸ்? சத்தியமாக உன்னை வெறுக்க மாட்டேன். இல்லைம்மா, நான் உண்மையை சொன்னால் என்னை வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. வெறுக்க மாட்டேன் சுரேஷ், சொல்லுப்பா. எனக்கு மனசெல்லாம் ஒரே படபடப்பாக இருக்குது. லக்ஷ்மி எவ்வளவோ தைரியப்படுத்தியும் சுரேஷ் தயக்கத்துடன் விஷயத்திற்கு வந்தான். அம்மா, ரோசின்னு ஒரு பொண்ணு என்னோட வேலை பார்த்தா. ரொம்ப நல்ல பொண்ணுமா. சரி, அவளுக்கு இப்போ என்ன? லக்ஷ்மி சத்தியம் செய்த பிறகு சுரேஷ் தயக்கத்துடன் ஆரம்பித்தான். அவனையும் அறியாமல் துக்கத்தால் மேலும் குரல் உடைந்தது. என்னோட ரோசி செத்துட்டாம்மா. ஒரு ரோடு விபத்தில் லாரி இவள் போன கார் மீது மோதிடுச்சு. ரோசியா? என்னப்பா சொல்கிற? சொன்னா என்னை வெறுத்துட மாட்டியே? இல்லைப்பா, உன்னை வெறுக்க மாட்டேன், சொல்லு. சொன்னான். ரோசியை பற்றி சொன்னான். அவளோடு லிவிங் டுகெதராக வாழ்ந்த நாட்களை பற்றி சொன்னான். இந்தியா வரும்போது முறைப்படி தமிழ் கலாச்சாரப்படி திருமணம் செய்து கொள்வதாக இருந்த முடிவை பற்றி சொன்னான். சொல்லி முடித்தவன் துக்கம் தாழாமல் வாய்விட்டு அழுதான். என்னோட ரோசி போயிட்டா. என்னை விட்டு போயிட்டாமா. சுரேஷ், நடந்தது நடந்து போச்சு. மனசை தளர விடாத. அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நீ முதல்ல லீவு போட்டுட்டு இந்தியாவுக்கு கிளம்பி வா. மகனுடைய துக்கத்திற்கு ஆறுதல் சொன்னாள் லட்சுமி. இங்கே பாரு சுரேஷ், எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத. முதல்ல இந்தியாவுக்கு கிளம்பி வந்துடு. முயற்சி பண்ணுறேம்மா. அந்த வார்த்தைகளில் லட்சுமிக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. சொன்னதோடு இருந்துக்க வேணாம். அவசியம் கிளம்பி வந்துவிடு சுரேஷ். வேறு எதுவும் தவறான முடிவு எடுத்துடாத. உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை. லக்ஷ்மி கதறினாள். ப்ளீஸ்மா, அழாதீங்க. நான் எந்த ஒரு முடிவும் தவறாக எடுக்க மாட்டேன். ப்ராமிஸ், என்னை நம்புங்க. அந்த வார்த்தைகளில் லக்ஷ்மி சற்று தைரியம் அடைந்தாள். சரிப்பா, நீ வந்ததும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிடலாம். இனி பரிகாரம் எதுக்குமா? அப்படி சொல்லாத. சாஸ்திரப்படி அதில் சொல்லி இருக்கும் பரிகாரம் பண்ணிவிட்டால் மனசுக்கு ஒரு நிம்மதி. எப்படி? தலை வலிக்கும்போது ஒரு மாத்திரை சாப்பிட்டது போல. ஒரு நம்பிக்கை தான். சரிம்மா, நான் இந்தியாவுக்கு வரேன். வந்த பின் பார்க்கலாம். உங்கள் விருப்பத்திற்கு எல்லாமே செய்துக்கலாம். மகன் பேச பேச லட்சுமிக்கு ஒரு தெம்பு ஏற்பட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. மின்விசிறி அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்க சுரபி இழுத்து போர்த்து தூங்கிக் கொண்டிருந்தாள். சுரபி தங்கம், எந்திரிடா. மின்விசிறியை நிறுத்தினாள் சந்தியா. அம்மா ப்ளீஸ் ஃபேனை போடுங்கம்மா. சுரபி, இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டி இருக்கு. எந்திரிம்மா. எதுக்கு? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு.
மாதவன் ஜாதகத்துடன் உன்னோட ஜாதகத்தையும் வைத்து திருமண பொருத்த பார்த்து விடலாம். அப்பா எங்க? அப்பா லைப்ரரி போயிருக்கார். எதுக்கு அப்பாவை கேட்குற? அப்பா சம்மதம் சொல்லிட்டாரா? அப்பா தான் உன்னையும் அழைச்சிட்டு போய் பொருத்தம் பார்த்துட்டு வர சொன்னார். போர்வை விளக்கினாள் சுரபி. சந்தியாவை பார்த்தாள். உண்மையாவா? அப்பா சம்மதம் சொல்லிட்டாரா? சுரபியின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது போன்ற ஒரு பிரகாசம். படுக்கையை விட்டு எழுந்தாள். 10 நிமிஷம்மா, குளிச்சு ரெடி ஆகிட்டு வரேன், ஸ்கூட்டியில் போயிடலாம். துள்ளி குதித்து கொண்டு குளியலறையை நோக்கி ஓடினாள் சுரபி. மகளின் ஆர்வத்தை பார்த்து சந்தியா மனம் கலங்கினாள். கடவுளே, ஏற்கனவே விருப்பப்பட்ட சுரேஷ் இந்த வீட்டிற்கு மருமகனாக வருவதற்கு கொடுத்து வைக்கல. இந்த மாதவனோட ஜாதகமாவது பொருந்தி வரணும். 15 நிமிடங்களில் பிங்க் கலர் சுடிதாரில் ஒரு தேவதை போல வந்து நின்றாள் சுரபி. தன் கண்ணே பட்டுவிடுமோ என்று ஐயமுற்றாள் சந்தியா. அம்மா, நான் ரெடி, போலாமா? போகலாம். செல்வபுரம் 3வது சந்து மிகவும் நெரிசலாக இருந்தது. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் 2வது மாடியில் அந்த ஜோதிடர் இருந்தார். அவரை பார்க்க ஏற்கனவே 4-5 பேர் முன் அறையில் காத்திருந்தனர். அடுத்த அறையில் ஜோதிடர் இருப்பதாக சொன்னார்கள். ஏற்கனவே ஒரு வாடிக்கையாளர் ஜோதிடரை பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொன்னார்கள். சந்தியாவும் சுரபியும் அங்கு போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்தனர். அந்த இடமே நிசப்தமாக இருந்தது. ஒரு தியான மண்டபத்தில் இருப்பது போல ஒரு உணர்வு. ஊதுபத்தியின் நறுமணம் காற்றில் கலந்து மெல்ல வந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் முறை வந்தது. சந்தியாவும் சுரபியும் எழுந்து ஜோதிடரின் அறைக்குள் நுழைந்தனர். சுரபிக்கு ஒரு வினோதமான அனுபவமாக இருந்தது. ஜோதிடர் 60 வயது மிக்கத்தக்க தோற்றத்தில் இருந்தார். நெற்று முழுக்க திருநீற்று பட்டை, நெற்றியின் நடுவில் நெற்றிக்கண் போன்ற வட்ட வடிவில் ஒரு குங்கும பொட்டு, மஞ்சள் நிற சட்டை, காதில் கடுக்கன், மார்பில் ருத்ராட்ச மாலை, வித்தியாசமான கெட்டப். ஜோதிடரின் எதிர் இருக்கையில் சந்தியாவும் சுரபியும் உட்கார்ந்தார்கள். மாதவனின் ஜாதக நகலுடன் சுரபியின் ஜாதகத்தையும் ஜோதிடரிடம் கொடுத்தாள் சந்தியா. ஐயா, எங்கள் பொண்ணு ஜாதகத்துக்கு இந்த பையனோட ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. அந்த 2 ஜாதகங்களையும் மௌனமாக வாங்கி கொண்டார் ஜோதிடர். அவ்விரு ஜாதகத்தையும் வைத்து என்னவோ கணக்கு போட்டார். 10-15 நிமிடங்கள் மிகவும் நிசப்தமாக நகர்ந்தன. அங்கு ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறியின் சப்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. சந்தியாவின் மனம் இனம் புரியாத கலவரத்தில் இருந்தது. ஜோதிடரின் பதில் எப்படி இருக்குமோ என ஒருவித அச்சம். கணக்கு போட்டு முடித்த ஜோதிடர் பார்வையை உயர்த்தினார். அம்மா, இந்த 2 ஜாதகங்களும் அம்சமாக பொருந்திருக்கு. வசிய பொருத்தமே இருக்குது. பெரும்பாலும் வசிய பொருத்தம் கிடைக்காது. வசியம் இருந்தால் தம்பதிக்குள் நல்ல ஒற்றுமை இருக்கும். சந்தியாவின் கண்களில் நீர் திரையிட்டது. ஆனந்தத்தில் வார்த்தைகள் வெளிவரவில்லை. தொண்டை வறண்டு போனது. கஷ்டப்பட்டு எச்சில் கூட்டி விழுங்கி கொண்டு கேட்டாள். ஐயா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சா வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா? நல்ல பொருத்தம் இருக்குமா? தசா சந்திப்பு, கூட்டு தசா இல்லை. வாழ்க்கை வளமாக இருக்கும். சந்தியாவின் மனசுக்குள் சந்தோஷம் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. கல்யாணத்தை எப்போ செய்யலான்னு சொல்லுங்க ஐயா. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா? ஜோதிடர் சொன்னதும் சந்தியாவுக்கு பயத்தில் விக்கலே வந்துவிட்டது. விக்கித்து போனாள். ஐயா, என்ன சிக்கல்? இப்போது பையனுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி, கேது அந்தரம். இந்த நேரத்தில் இந்த கல்யாண காரியத்தில் தடை வரும். அந்த தடையை நீக்க எதுவும் பரிகாரம் இருக்குமா ஐயா? பரிகாரம் செய்யலாம். ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று ஈச்சனாரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி ஒரு அர்ச்சனை ஜாதகி பேரில் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு செவ்வாய்க்கிழமை பழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து 7 பேருக்கு அன்னதானம் செய்திருங்க. கொஞ்சம் தடை விலகும். செய்கிறோங்க ஐயா. பரிகாரம் செஞ்சால் தடை நீங்கிடுமா? அம்மா, வியாதிக்கு தகுந்த மருந்து மாத்திரை சாப்பிடுவது போல தான் பரிகாரம். முறையாக செஞ்சால் பிரச்சனைகள் குறையும். நீங்கள் சொல்லும்படி செய்திடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க ஐயா. இன்னும் 1 மாதம் குழப்பம் இருக்கும். அப்புறம் சரியாகி போயிடும். பொருத்தம் பார்த்த இந்த பேப்பரை வச்சுக்கங்க, தைரியமாக போயிட்டு வாங்க. பொருத்தம் பார்த்து ஜோதிடர் எழுதி கொடுத்த பேப்பரையும் ஜாதகத்தையும் வாங்கி கொண்டு சன்மானத்தை வெற்றிலை பாய்க்கில் வைத்து கொடுத்துவிட்டு விடை பெற்றனர். வெளியில் வந்து ஸ்கூட்டியில் ஏறும்போது சுரபி கேட்டாள். என்னம்மா, கடைசியில் ஒரே குழப்பத்தோடு சொல்லி முடிச்சிட்டாரு? பயப்பட வேண்டாம், அதான் பரிகாரம் சொல்லியிருக்காரே, செஞ்சிடலாம். பரிகாரம் செஞ்சிடலாம், பிரச்சனை தீர்வாகணுமே. நல்லதே நடக்கணும்னு நம்புவோம். நீ ஒரு காரியம் செய் சுரபி. என்னம்மா? வீட்டுக்கு போனதும் நாம் பொருத்தம் பார்த்த பேப்பரை ஃபோட்டோ எடுத்து மாதவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடு. அதுக்கு என்ன, இப்போவே அனுப்பிடலாம். ஜாதக நகலையும் ஜோதிடர் கொடுத்த திருமண பொருத்தத்தையும் பார்த்த பேப்பரையும் ஃபோட்டோ எடுத்து மாதவனுக்கு அனுப்பினாள் சுரபி. வீட்டுக்கு போய் இறங்கியதும் சுரபி செல்போனை எடுத்து பார்த்தாள். மாதவனிடமிருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருந்தது. ஓப்பன் செய்து பார்த்தாள்.
சுரபி, நம்ம கல்யாணம் நடைபெற வாய்ப்பில்லை. அதில் ஒரு சிக்கல் விழுந்துடுச்சு. சாரி. 10 நாள் நான் வெளியூர் போகிறேன். ஆஃபீஸுக்கு லீவ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நேரில் வந்து எல்லா விஷயத்தையும் விவரமாக சொல்கிறேன். தயவு செஞ்சு அதுவரை என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம். இடி விழுந்த மரம் போல வீடே இருண்டு போனது.